ஏன் மூஞ்சி தொங்க போட்டு வரான்? யோ கடப்பார, யோ ஆண்ட பரம்பரை, யோ மும்பை, யோ ரோஹித், இங்க வாயா. என்னைய மூஞ்ச தொங்க போட்டு வரீங்க? நேத்தான் ஏன் ஜெயிச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு மூஞ்சில சாணி கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கா? நான் அடிச்சிட்டேன். என்னவா? அதான் நேற்று கம்பேக் கொடுத்துன்னு ஒரு நாள் ஜெயிச்சிருந்தாலும் என் தலைவன் ரோஹித் அக்கௌண்ட்ல உட்கார வச்சிருக்கானுங்க. ஆமா, என்னதான் ஆண்ட பரம்பரை சொன்னாங்க, அந்த ஆண்ட பரம்பரைக்கு பேர் வாங்கி கொடுத்தா என் தலைவன் தான்யா. 5 கப்பு மும்பைக்கு பேர் போனதான் என் தலைவன் தான்யா. அவனை போய் எப்படி எங்க உட்கார வச்சிருக்கானுங்க? எல்லாம் சரிதான்யா. இன்ஜுரி என்ன பண்ண சொல்ற? என்ன இன்ஜுரி? உன்னை பாத்தியா நீ வந்து எல்லாம் நான் தான் பார்த்தனா? எப்படி ஒரு மேட்ச்ல இன்ஜுரி ஆகும்? அது என் தலைவன் சிரிக்கிறான். அந்த இடத்துல அவன் சிரிக்கும் போது அந்த சிரிப்புல வந்து எப்படியா சொல்ல முடியும்? ஒரு ஏமாற்றம், ஒரு ஏக்கம், அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லையா. இன்ஜுரின்னு நீ வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன்யா. என் தலைவனுக்கு இன்ஜுரியே கிடையாதுயா. அவனை ஏதோ சரி பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேயா, நீங்க டோனி இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டம் எனக்கு இப்போ தெரியுது. என் தலைவன் ரோஹித் இல்லாதது 6 மேட்ச் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க, நான் ஒரு மேட்சுக்கு எப்படி சொல்றேன். யோ, எங்களுக்கு தோனி இல்லைங்கிற கஷ்டத்தோட ருத்ராஜ் ஏன் இருக்காங்கிறது தான் ஏன் கஷ்டமா இருக்கு. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் இந்த கஷ்டம் தெரியும். நெக்ஸ்ட் மேட்ச் என் தலைவன் ரோஹித் வராரு, உங்க தலைவன் டோனி வராரு, 2 பேரும் கம்பேக் கொடுக்குறாங்க. அப்பதான் இருக்கு தரமான சம்பவம், உண்மையான சம்பவம்.